ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு பர்த்டே விஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் 8 வந்துட்டு ஐயோ ஆ சொல்லாமி சம்திங் சொல்லாமி நீ ஐ திங்க் நான் கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட நேம். எனக்கு வரல அக்கா, என்னை மன்னிச்சிருங்கோ. ஸோ எனக்கு அந்த நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, ஓகேவா? பட் சொல்லாமின்னு தான் இருந்துச்சு. பட் ஐ லைக் தட் நேம், நல்லாயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அண்டு அவங்க எல்லோருமே சேர்ந்து அவங்களுக்கு மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு விஷ் பண்ணிவிடுங்க. அண்டு இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்பை ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இது நாய்ஸ் கேட்டால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ஸோ டேரக்டாக ஸ்டேரிக்கில் போயிடலாமா? ஸோ இது வந்து நம்ம சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ ரொம்ப வருடம் கழித்து சுகாவுக்கு ஒரு ஒன் ஷாட்டு. ஸோ சுகா பயாஸ்லாம் கோச்சிக்காது, ஓகேவா? அண்ட் அவங்களாம் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏஜ் கேப், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஜ் கேப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் ஷாட் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் சிஸ், ஏன்னா அவங்க கேட்டாங்க. ஸோ அதனால் ஓகேவா. ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 16 ஏஜ் வந்து ஆகிட்டுருக்குடா. ஸோ நம்ம சுகா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25, 26 அந்த மாதிரியான ஏஜ் அவருக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே மிடில் கிளாஸ் பொண்ணு, ஓகேவா? நம்ம சுகா வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஒரு நல்ல வெல் செட்டிலான ஒரு ஃபேமிலியோட பையன். ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன். மீதி மற்றதெல்லாம் ஸ்டோரியில் போகும்போது பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அண்ட் ஒரு தம்பியுமே இருப்பான், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு காலையில் ஏஞ்ச உடனே நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சைலண்ட்டான பொண்ணு. அப்பா அம்மா பேச்சுக்கு வேறு எதிர் பேச்சு நீங்கள் பேசவே மாட்டீங்க. அவங்க போய் இந்த ட்ரெயின் வரும்போது போய் முன்னாடி நில்லு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் போய் நின்றுவீங்க. அப்படி ஒரு நல்ல பொண்ணு நீங்கள். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலையில் அப்படியே நல்லா 5 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்களே போய் வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டு உங்கள் அம்மாவை எழுப்பி தென் நீங்கள் உங்கள் அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு உங்கள் தம்பியும் நீங்கள் எழுப்பி போட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக உட்காந்து எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு உங்கள் அப்பாவே உங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்கூல்லேயே 2 பேரையும் விட்டுருவார். ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பக்கம் சுகா கிட்ட காமிச்சா அவர் காலையில் ஏஞ்ச உடனே ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹெல்த்தி ட்ரிங்க் குடிச்சிட்டு தென் அதுக்கப்புறமா கீழே அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு தென் போய் மேலே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து அவன் பார்க்கல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இதுதான் சுகாவோட டெய்லி லைஃப் ரொட்டீனாக இருக்கும். இதுதான் உங்களோட லைஃப் ரொட்டீனாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கவங்க எப்படி சேர போகிறீங்க பார்க்கலாம். ஸோ அப்படியே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ஒன் டைம் வந்துட்டு நீங்கள் அவங்களோட தம்பியை வந்துட்டு எழுப்பிட்டுருக்கீங்க. டே எழுந்துடுறா, எவ்வளோ நேரம்டா தூங்குவ? அக்கா ப்ளீஸ்க்கா, நைட்டெல்லாம் ஒரே ஒர்க்கு, செம்ம ஹோம்ஒர்க் கொடுத்து வச்சுருக்காங்க தெரியுமா? அதுவும் இந்த மேக்ஸ் மேம், ஐயோ பைத்தியம், எவ்வளோ எக்ஸசைஸ்ன்னு எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க தெரியுமா? டீச்சர்லாம் அப்படி சொல்லக்கூடாது, எழுந்துரு. அந்த மிஸ் அப்படி சொல்லலாம், தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் தம்பி வந்துட்டு போகிறான். தென் நீங்கள் வந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறீங்க. தென் உங்கள் தம்பி ரெடி ஆகிட்டு வந்துடுறான். அப்புறம் நீங்கள்லாம் ஃபேமிலியாக உட்காந்து அப்படியே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு அப்பா சொல்லுவேன். இது நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், மேம் சொல்ல சொன்னாங்க, நான் மறந்துட்டேன்ப்பா. சரி ஓகே, நாங்கள் நாளைக்கு வந்துடுறோம். ஓகே. ஆமாண்டா, உனக்கு எப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்? அப்பா அது மறந்துட்டேன்ப்பா. உன் அக்கா தானே எவ்வளோ பொறுப்பாக இருக்கா, நீயும் தான் இருக்கியே. யாரையாவது இவளோட தம்பின்னு சொன்னால் நம்புவாங்களா? அது எனக்கே நம்ப முடியலப்பா. எது? இல்லைப்பா, அதை நம்ப மாட்டேங்கிறாங்க தான். எப்படி நம்புவாங்க? நீ பாரு, பொறுப்பே இல்லாமல் இருக்க. சும்மா இருங்க, எப்போ பாரு என் பிள்ளைய திட்டலேன்னா உங்களுக்கு அந்த நாளே ஓடாதுல்ல. அப்படி சொல்லுமா, என்னடா வாயு? இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தம்பி வந்து உட்காந்துட்ருக்கா. அதே நீங்கள் எல்லாருமே அப்படி கிளம்பி உங்கள் ஸ்கூலுக்குமே போகிறீங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி உங்களுக்கு இருப்பாள். ஸோ அவள் வந்துட்டு நீங்கள் போனதுமே அவள் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாள். நீங்கள் வந்து இப்படி இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வந்து இப்படி ஹக் பண்ணாதுன்னு,
ஏன்டி நீ என் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான். எதுக்கு நீ இப்படியே டைட்டா வந்து கழுத்த இப்படி நெரிக்கிற மாரி, ஒரு செகண்ட்ல செத்தே போயிருவேன் போல. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க பேசிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு ஒன் டே வந்துட்டு நீங்க நீங்க வந்துட்டு கிளாஸ்ல உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ திடீர்னு வந்துட்டு ஒரு பையன் வேகமா ஓடி வரான். ஸோ ஓடி வந்தோனே உங்க கிளாஸ்ல இருக்க மேம் வந்துட்டு, "என்னாச்சு? யார் வேணும்?" "மேம் மேம் ஒயன் சிஸ்டர், ஒயன் சிஸ்டர்." "பையனா?" அப்படின்னு சொல்லும்போது நீங்க அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. "என்னாச்சு?" "அக்கா அக்கா உங்க தம்பி." "என்னாச்சு அவனுக்கு?" "அக்கா அவன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப அந்த பையன் பயந்துட்டுருக்கான். ப்ளஸ் மூச்சு வாங்குது. அவனுக்கு லைட்டா அழுகலாம் வருது. அழுதுட்டே பேசுறான். உங்களுக்கு என்னாச்சுன்னே புரியல. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அந்த மேம் வந்துட்டு "ஒயின் சீக்கிரம் போ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு வேகமா போறீங்க. உங்க ஃப்ரெண்டுமே கூட வரா. ஸோ அங்க போனா உங்க தம்பிக்கு வந்துட்டு எப்படி சொல்றது? காலே லைட்டா கிராக் ஆயிருக்கு. நீங்க பார்க்குறீங்க. "ஏய் என்னடா ஆச்சு?" "அக்கா அது அது வந்து" "என்னன்னு சொல்லுடா." "டேய் டேய் டேய் மயங்கிட்டான்டி." "டேய் எழுப்ப ட்ரை போய் தண்ணி கொண்டாடி ப்ளீஸ் டி நான் எழுப்ப ட்ரை பண்றேன். டேய் எந்திர்றா. டேய் ப்ளீஸ்டா எந்திர்றா. என்னடா ஆச்சு?" அப்படின்னு நீங்க வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லார்ட்டயுமே கேட்டுட்டு இருக்கீங்க. அவனுங்கலாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க அந்த பசங்க வேற. ஸோ நீங்க இருந்துட்டு உங்களுக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. ஸோ உங்க ஃப்ரெண்டு தண்ணி கொண்டு வரா, தெளிக்கிறீங்க. உங்க உங்க தம்பி லைட்டா கான்ஷியஸ்க்கு வரான். ஸோ அங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து உங்க தம்பிய ஆம்புலன்ஸ்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. உங்களுக்கு செம்ம அழுகை வருது. உங்க தம்பியோட ஃப்ரெண்டும் ஒருத்தன் இருக்கான். தென் உங்களோட ஃப்ரெண்டும் உங்க கூட இருக்கான். தென் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனதுமே உங்க வீட்ல கால் வருது. ஸோ கால் வந்தோனே உங்க அப்பா, அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ! என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சுங்கிற மாரி அவங்க 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அழுதுகிட்டே ஓடி வந்து பார்த்தா, உங்க தம்பி வந்து ஐசியூல இருக்கான். நீங்க வந்து பார்க்குறீங்க. அ உங்க அப்பா, அம்மா பார்த்தோனே உங்களுக்கு அழுகை தாங்கல. போயிட்டு உங்க அப்பாவையும், அம்மாவையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்க அம்மா வந்துட்டு, "என்னடி ஆச்சு அவனுக்கு? நல்லா தானடி இருந்தான்." "எனக்கு தெரியலம்மா. நான் கிளாஸ்ல இருந்தேன். இந்த பையன் தான் வந்து கூப்பிட்டான்." "டேய் நீ எதுவும் சொல்லேன்டா. என்னடா ஆச்சு?" ஆன்ட்டி அது வந்து அது அது வந்து ஆன்ட்டி நாங்க ப்ளே கிரவுண்ட்ல விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ அப்போ அங்க வந்து சீனியர் அண்ணன் வந்து ராகிங் பண்ற மாரி பண்ணாங்க. அப்போ நாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு தான் கேட்டோம். பக்கத்துல இருக்கிற ஒரு பேட் எடுத்து அடிச்சுட்டாரு ஆன்ட்டி அவனோட கால்ல. பேட்ட வச்சு அடிச்சாடா இப்படி அவனுக்கு இருக்கு? சீரியஸான நிலைமையில? அது எங்களுக்கு தெரியல ஆன்ட்டி. டேய் ஏன்டா இப்படி? எதுக்கு? நான் எத்தன தடவ உன்ட்ட சொல்லியிருக்கேன். ஊர் வம்புக்கு போகாத, போகாதன்னு. இன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவும் அழுதுட்டுருக்காங்க. ஸோ உங்க அப்பா வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வெளிய டாக்டர் வந்தோனே, "இத பாருங்க பையனுக்கு ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கட்டைய வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்ச அடியில அவனுக்கு போனே கிராக் ஆகுற நிலைமையில இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணா தான் தெரியும். நீங்க உடனே அமௌண்ட்ட கட்டுற வழிய பாருங்க." பட் டாக்டர், ஆனா பேட்ட வச்சு அடிச்சா எப்படி டாக்டர்? அது அந்த பையன் அடிச்சிருக்க ஃபோர்ஸ் அப்படி. எலும்புங்கிறது சாதாரண விஷயமா சொல்லுங்க? அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அது கொஞ்ச நாளும் போனது போனது தான். ஸோ சீக்கிரமா அமௌண்ட் ரெடி பண்ணுங்க. எவ்வளோ டாக்டர்? போன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ வெளிய இருந்து தான் டாக்டர்ஸ் வர மாரி இருக்கும். கிட்டத்தட்ட 5,00,000 பக்கம் ஆகும். உங்களுக்கா தலையிலே இடி விழுந்த மாரி இருக்கு. ஏன்னா நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். உங்க அப்பாவுக்கு மாச சம்பளமே ஒரு 25,000 அந்த மாரி தான் இருக்கும். ஆனா திடீர்னு 5,00,000க்கு நம்ம எங்கடா போறது? அந்த மாரி இருக்கு உங்களுக்கா வந்துட்டு. தென் உங்க அப்பாவா வந்துட்டு நெறைய பேருக்கு ஃபோன் பண்றாங்க. எல்லாருமே வந்துட்டு அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்ட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்கலாம் வந்துட்டு உங்க தம்பிக்கு கட்டு போட்டுருக்காங்க. உங்களுக்கு உங்க தம்பினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட விட உங்க தம்பினா உங்களுக்கு அவ்ளோ பிடிக்கும். உங்க தம்பி தான் உயிரே. உங்களால வந்துட்டு அவன அப்படி பார்க்க முடியல. உங்களுக்கு அழுகழுகையா வருது. உங்க ஃப்ரெண்டா சமாதானப்படுத்திட்டு இருக்கா. "அழாதடி சரியாயிடும், சரியாயிடும்." எப்புட்ரி சரியாகும்? உனக்கே தெரியும். எங்க அப்பாவோட மாச சம்பளமே 25,000 தான்டி. ஆனா திடீர்னு ரூ. 5,00,000 எங்க போய்டி எங்களால ரெடி பண்ண முடியும்? நானும் ஸ்கூல் தான் படிக்கிறேன். எங்க அப்பா மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. என்னடி பண்றது? ஏ அண்ணா நான் ஒரு வழி சொல்லட்டா வாயேன்? சொல்லுடி ப்ளீஸ். என்ன வழியோ சொல்லு. நான் எதா இருந்தாலும் என் தம்பிக்காக பண்றேன். வயன் அ
எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு கடன் கேட்டா தருவாங்க. நீங்க வேணா அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறியா? அவங்கள்ட்டயா? ஓகே நான் அப்பாக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அப்பா வந்துட்டு கால் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நீங்க போய் உங்க அப்பா ஷோல்டர்ல கை வைக்கிறீங்க. உங்க அப்பா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. உங்களால உங்க அப்பாவ அப்படி பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த மனுஷன் இதுவரைக்கும் இப்படி அழுது நீங்க பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்க உங்களால பார்க்கவே முடியல. நீங்க உங்க அப்பாவ பார்த்துட்டே இருக்கீங்க. "அப்பா, இது ரியா சொன்னா, அவங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கடன் கேட்டா தருவாங்கன்னு. அவங்கள்ட்டருந்து வாங்கலாமாப்பா?" "இல்லம்மா, இது நம்ம சொந்தக்காரங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எடுத்துருவாங்கம்மா." "அப்பா நீங்க இந்த வருஷம் முழுக்க ஏன் உங்க உங்க வாழ்நாள் முழுக்க உட்காந்து ஃபோன் பண்ணாலும் சொந்தக்காரங்க காசு தரமாட்டாங்க. நம்ம தம்பி உயிர காப்பாத்தணும்னா, வெளிய தான்ப்பா நம்ம போய் தேடியாகணும். ப்ளீஸ்ப்பா." "சரி ஓகேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து ரியாவோட அப்பா கூட போயிடுறாரு. ஸோ நீங்க வந்துட்டு இங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அங்க வந்துட்டு உங்க அப்பா ஒரு கிட்டத்தட்ட மதியம் போனவரு ஈவினிங் தான் வராரு. உங்களுக்கு வந்துட்டு "என்னாச்சுப்பா இவ்ளோ நேரம்?" "ஒண்ணும் இல்ல மாவய்யன். காசு தம்பிக்கு ரெடி ஆயிடுச்சு." "ஆ சரிப்பா. அது சீக்கிரம் டாக்டர்ட்ட குடுத்துருங்க." அப்படின்னு சொன்னோனே டாக்டரும் வந்து அத வாங்கி வச்சுர்றாங்க. ஓகே நாளைக்கே வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நாளைக்கு தான் டாக்டர் வரதா இருக்கும். ஸோ நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிடுறாங்க. தென் நீங்களும் வந்துட்டு நைட் ஃபுல்லா உங்க தம்பி கூட தான் இருப்பீங்க. உங்க அம்மா வந்துட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. உங்க அம்மாவும், அப்பாவும். நீங்க நைட் ஃபுல்லா உங்க தம்பி கூட தான் இருப்பீங்க. தென் மார்னிங் நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு மறுபடியும் நீங்க வந்துருவீங்க. ஸோ நீங்க இந்த உங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லாததுனால நீங்க ஸ்கூலே போயிருக்க மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு ஈவினிங் வந்து உங்கள பார்த்துட்டு போயிருப்பா. ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஆப்ரேஷனுமே நல்லபடியா முடிஞ்சிருது. டாக்டர் வெளிய வந்து ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. பட் ஒரு 1 மந்த் வரைக்கும் அவர் வந்துட்டு இந்த ஓவரா கால்ல ஃபோர்ஸ் எல்லாம் குடுக்கக்கூடாது. லைக் ஃபுட்பாலு, ரன்னிங்கு இந்த மாரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே. ஆ ஓகே டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க. அந்த கடவுளுக்கு சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் கரெக்டான டைம்ல ஒருத்தர் உங்க கண்ணுக்கிட்ட காமிச்சு காசு குடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் எனக்கு வேணாம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. தென் வந்துட்டு நீங்கலாம் வந்துட்டு உங்க தம்பிய பார்க்குறீங்க. அவனுக்கு ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏறுது. ஒரு பக்கம் வந்து கால்ல கட்டு ஃபுல்லா. உங்களுக்காவது அப்படியே அழுகழுகையா வருது. தென் வந்துட்டு அவங்க தம்பிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுது. தென் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து சுகா கிட்ட காமிச்சா, சுகா வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வரான். ஸோ வந்துட்டு, "டேய் சுகா, சொல்லு ஜின். எப்போ பாரு ஒர்க் தானா? கொஞ்சமாவது வா வெளிய போயிட்டு வரலாம்." "அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. எனக்கு எப்பயுமே ஒர்க் தான் ஃபர்ஸ்ட்." "டேய் நான் தெரியாம தான் கேட்குறேன். எப்போ பாரு ஒர்க்ன்னு சுத்திட்டு இருக்கியே. நாளைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா என்னடா பண்ணுவ?" "அப்பயும் ஒர்க்ன்னு தான் சுத்துவேன்." "சுகா நீ பேசுறதே எனக்கு புரியல. வீட்லனா அப்பாக்கிட்டயும் பேசுறதில்ல, அம்மாக்கிட்டயும் பேசுறதில்ல. காலைல எந்திரிக்கிறோம், உன் வேலைய பார்க்குற, நீ பார்க்கல வந்துடுற. அவங்கள ஏதோ மெய்ட் மாரி நீ ட்ரீட் பண்ணிட்டு இருக்கடா." "நான் ஒன்னும் அப்படி ட்ரீட் பண்ணல. நீங்களா நினச்சுக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது." "சுகா ஃபர்ஸ்ட் யார் பேச வந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு. ஓகே." "அதெல்லாம் முடியாது. கிளம்பு." "டேய் டேய் அப்போ ஆரம் இருந்துட்டு, அதான் தெரியும்ல. நான் எப்பயும் அப்படித்தானே வா." டேய் ஆனா என்னடா இவன்? நாளைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும், அப்பயும் வேலைன்னு தான் பார்த்துட்டு இருப்பேங்கிறான். அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை? அத பத்தி அவன் எங்க யோசிப்பான். அப்படிங்கிற மாரி ஆரம் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ சுகாவ பொறுத்த வரைக்குமே வொர்க், வொர்க், வொர்க். மணி, மணி, மணி. இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு. ஸோ அந்த மாரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கான். தென் இப்போ உங்கள்ட்ட காமிச்சா, நீங்க வந்து ஒரு உங்க தம்பிய கூட்டிட்டு உங்க தம்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடப்பான். ஒரு ஸ்டிக் வச்சுட்டு. ஸோ நீங்க அப்படியே பொறுமையா உங்க தம்பிய கூட்டிட்டு போயிட்டு, அவங்க கிளாஸ்ல உட்கார வச்சுட்டு, அவன் ஃப்ரெண்டு கிட்ட "பார்த்துக்கோ, எதா இருந்தாலும் வந்து என்கிட்ட சொல்லு. ஓகேவா?" "ஆ ஓகே அக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். தென் நீங்களும் வந்துட்டு உங்க கிளாஸ் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்ன விஷயம் நடந்திருக்குன்னு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் நல்லாவே பேசுவா. ஸோ வந்துட்டு, "ஃபயன். ம். சொல்லு. என்ன ஏதாவது வேணுமா?" "இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." "என்ன விஷயம்?" "உன் தம்பிய அடிச்ச சீனியர் வேற யாரும் இல்ல. என் அண்ணன் தான்." "என்ன சொல்ற?" "ஆமா. அவனுக்கு சொல்லப்போனா உன் மேல ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அது அவன் தம்பிக்கிட்ட ஒரு நாள் சொன்னப்போ, அவன் கோவப்பட்டு கல் எடுத்து அடிச்சிருக்கான். அத அவன் ஞாபகம் வச்சுட்டு இந்த மாரி பண்ணிட்டான். இந்த விஷயம் எனக்கு
இப்போ தான் எனக்கு தெரியும். ஐம் சாரி வயன். இது இதுக்கு இதுக்கு நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் அண்ணன் இந்த மாதிரி பண்ணதுக்கு மன்னிச்சிரு வயன். ஏய், உங்கள் அண்ணன் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ போய் படிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அவங்களோட அண்ணன் மேலே செம்ம கோவம் வருது. இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ கோவமாகவே இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாகவே இருந்தாலும் அது யாரால் வருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணவே மாட்டீங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு சரி விடு, நடந்தது நடந்துருச்சு, மறுபடியும் பிரச்சனையை பெருசாக்க வேணால் நீங்கள் விட்டுருப்பீங்க. ஸோ ஆனால் ரியாவுக்கு செம்ம கோவம் வரும். அவள் வந்துட்டு என்னடி அவள் வந்து அவளோட அண்ணன் அடிச்சிட்டான்னு சொல்லி சொல்கிறோம், தம்பி காலில் கட்டு போட்டுட்ருக்கா, ஆனால் நீ என்னமோ சரி விடுங்கிற. இப்போ கத்தாதறியா? இப்போ திருப்பி போய் அவங்க அண்ணன்ட்ட பிரச்சனை பண்ணி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. நடந்தது நடந்தது தான். இப்போ பிரச்சனை பண்ணால் என் தம்பியோட கால் திருப்பி சரியாயிடுமா? ஆகாதுல்ல. கத்துறதுனால நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட், டைம் வேஸ்ட், அவ்வளோதான். உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ரியாக்கு செம்மக்கம். ரியாக்கு வந்து உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இதுதான். ஸோ எதாக இருந்தாலும் அது ரொம்ப பெருசாகவே கேர் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் வந்து ரியாக்கு வந்து உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே. ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் நைட்டுங்கிற பாரு, சாயந்தரம் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அம்மா யார் இவங்கலாம்? இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? நம்ம சொந்தக்காரங்களா? ஆமாம்மா, நம்ம சொந்தக்காரங்க தான். ஆனால் நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே கிடையாதேம்மா. சரி, நீ முதல்ல மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பேன், அது போட்டு வா. ஆனால் எதுக்குமா? போய் போட்டு வா வயன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போடுறீங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த பட்டு சட்டை இருக்கும்ல, பட்டு சட்டைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பட்டு சட்டை எல்லாருக்குமே தெரியும்லடா. ஸோ அதுதான், ஓகேவா? பாவாடை சட்டை. ஸோ அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்க்க நல்லா கிராண்டாக இருக்குது. ஸோ உங்கள் அம்மா நிறைய ஜுவல்ஸுமே வச்சுருக்காங்க. நீங்களும் அதை போட்டுட்டு பின்னிட்டு தலையில் பூ வச்சுட்டு கீழே வரீங்க. நீங்கள் வந்தோடனே உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் கையில் டீ கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அம்மா எதுக்கும்மா அதெல்லாம்? போய் கொடுவேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதே நீங்களும் போயிட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் போய் உங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறீங்க. அங்கே இருக்கவங்க வந்துட்டு எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. உங்கள் கையில் இருக்க பிளேட்டே நீங்கள் கீழே போட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஃபயன், அம்மா என்னம்மா அவங்க சொல்கிறாங்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? என்னம்மா நடக்குதுங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், வாயை மூடு. ஆனால் அம்மா, அப்பா நீங்களும்மா? பையன் அமைதியாக இருவாயன். ஆனால் அப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு சரி ஓகே, நெக்ஸ்ட்டு சண்டேவே வந்துட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாங்கிறாங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்கேஜ்மெண்ட்டா? யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க? ஏ என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுமே எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறமாவே கேட்குறீங்க, அப்பா என்னப்பா நடக்குதுங்க? அம்மா என்ன நடக்குது? யாரோ வந்திருக்காங்க, சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது. திடீர்னு போய் ரெடி ஆகிட்டு வா, நீங்கள் டீ கொடுத்தீங்க. அவங்க என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கு, என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாங்கிறாங்க. என்னம்மா நடக்குது? வயன், அது வந்து உனக்கு உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்பா, ஆனால் எப்படிப்பா? எனக்கு இன்னும் 17 வயசு கூட ஆகலை. ஐம் 16. 18 வயசுக்கு மேலே தான் யாராக இருந்தாலுமே கல்யாணம் பண்ணணும்னு ரூலே இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு 16 வயசு ஆகுது, என்ன போய் இப்படிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஃபைன், ரூல் எத்தனை இருந்தாலும் மிடில் கிளாஸ்க்கு அந்த ரூலெல்லாம் கிடையாது வயன். ஆனால் அப்படி கிடையாதுப்பா. எப்படி என்ன கேட்காம? ஃபயன், நாங்கள் எதை சொன்னாலும் நீ கேட்போங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணோம். நீ தயவு செஞ்சு என்கிட்ட வேறு எந்த விஷயத்தை கேட்காத. ஆனால் அம்மா, அப்பா ஏம்மா இப்படி சொல்லிட்டு போகிறாரு? வயன், அதே தான் நானும் சொல்கிறேன். நாங்கள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வோம். ஆனால் அம்மா, எனக்கு படிப்பு வராததான் அவ்வளோவா ஓகே. பட் 12th வரைக்கும் மீது நான் முடிச்சிட்றேனே. காலேஜ் கூட என்னை படிக்க வைக்க வேணாம். நீங்கள் எதுக்கு இப்போயே எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்? எதுக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது வயன்.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுமே போயிடுறாங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமில் உட்காந்து அழறீங்க. ஸோ அப்போ வந்து டோர் நாக் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க. அக்கா நீயாடா? வா, என்ன என்ன வேணும்? அக்கா அது பொறுமையாவா பொறுமையாவா? என்ன அக்கா, என்னை மன்னிச்சிருக்கா. எதுக்குடா நீ சாரி கேட்குற? அக்கா, என்னால் தான்க்கா உனக்கு கல்யாணமே நடக்க போகுது. என்ன சொல்கிற நீ? ஆமாங்க்கா, அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்ததை நான் இப்போ தான் கேட்டேன். அவங்களுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி தரதில் விருப்பம் இல்லை, ஆனால் அப்படி பண்ணி தான் ஆகணும். டேய் நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவாக சொல்லு. அக்கா, நான் கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்பா 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தார்லக்கா. ஆமாம், வாங்கிட்டு வந்தார். ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சா அங்கே உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்டோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்துட்டு அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு போனோடனே, டேய் என்னடா இடம் இது, நான் இவ்வளோ பெரிய இடத்துல கடன் வாங்குகிறோம், எப்படிரா சரி வருமா? அதெல்லாம் சரி வரும்டா வா, எப்போ கேட்டாலும் நம்பிக்கையாக கடன் தர ஒரு ஆள் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ அங்கே போன உடனே பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் சொன்ன அவர் இவங்க தானா? ஆமாங்க சார், இவருக்கு தான் நான் கேட்டேன். இவரோட பையனுக்கு தான் கால் உடஞ்சிருச்சு, அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ண அர்ஜென்ட்டாக 5 லட்ச ரூபாய் தேவை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து அவங்களும் கொண்டு வந்து தராங்க. ஸோ வந்துட்டு அவங்க அப்பா வந்து, இதை நான் எப்படியாவது உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன், ரொம்ப நன்றிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் இதை திருப்பி தர வேணாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், திருப்பி நீங்கள் அதை தர வேணாம். ஆனால் அதுக்கு பதில் எனக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யணும். என்னது? உங்கள் பொண்ணை நான் பார்த்துருக்கேன். என் பொண்ணை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், உங்கள் பொண்ணை நான் பார்த்துருக்கேன். இதில் என்னன்னா, என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவீங்களா? ஏன்னா எப்படி எனக்கு புரியல, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகிற மாதிரியான விஷயம் இது கிடையாது. ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணை நான் பார்த்துருக்கேன். இவரோட வீட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தப்போ உங்கள் பொண்ணு வந்தா. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தா, ரொம்ப பணிவான பொண்ணாக இருந்தா, பிடிச்சிது. அதான் என் பையனை கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேட்குறேன். ஆனால் என் பொண்ணு ஸ்கூல் தானே படிக்கிறா, அது எப்படி படிக்கிற பொண்ணை பாதியில் நிறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதுவும் இல்லாமல் என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்றா. அது நான் படிக்க வைக்கிறேன் அவளை, நான் படிக்க வைக்காமல் இருக்க மாட்டேன். ஆனால் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தந்துடுங்களேன். சரிங்க. ஆனால் உங்கள் பையன் காலேஜா? இல்லை, என் பையன் வேலைக்கு போயிட்டுருக்கான். வேலைக்கு போயிட்டுருக்காங்களா? அது எப்படிங்க படிக்கிற பொண்ணுக்கும் வேலைக்கு போயிட்டுருக்க பையனுக்கும் எப்படிங்க? உங்கள் பொண்ணுக்கு 16 வயசு எனக்கு நல்லா தெரியும். என் பையனுக்கு 26 வயசு. கிட்டத்தட்ட 10 வருஷம் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ். நீங்களே சொல்கிறீங்க, அப்புறம் எப்படிங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம காலத்துலேயும் நம்ம இப்படி தானே கல்யாணம் பண்ணோம். 7 வருஷம் டிஃப்ரென்ஸ், 8 வருஷம் டிஃப்ரென்ஸ்னு. அதே மாதிரி தானே இதுவும். ஆனால் அது வேறு காலம், இது வேறு காலம் இல்லைங்களா? இந்த பாருங்கள், நீங்கள் அவசரம்னு பணம் கேட்குறீங்க. உங்கள் பொண்ணை தான் நான் கேட்குறேன். இந்த பணத்தை கூட நான் கேட்கல, உங்கள் பொண்ணு தான் எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் வேறு இடத்துல கடன் வாங்கிக்கோங்க. உங்கள் அப்பாவும் யோசிச்சிட்ருக்காரு, அவருக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ இந்த பணத்தை கட்டினா தான் உங்கள் தம்பிக்கு ஆப்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ அவரும் வந்துட்டு, சரிங்க, நான் நான் என் பொண்ணு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவங்களுமே வந்துட்டு ஓகே, ஒரு 1 மந்த் கழித்து நாங்கள் பொண்ணு பார்க்கவும் வரோன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே வரும்போது உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, டேய் பைத்தியமா நீ, பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற? டேய் இல்லைடா, இப்போ இந்த காசு என்னை விட்டு போயிடுச்சுன்னா என் பையன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவான்டா. அதனால தான் நான் சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இல்லை, நீ தப்பான முடிவு எடுக்கிற. நம்ம போய் இப்போயே இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம் அவங்கள்ட்ட. நம்ம வேறு இடத்துல பணத்தை கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் எப்பட்றா முடியும்? நாளைக்கு டாக்டர் வராங்க. பணம் இல்லைன்னா என் பையன் வாழ்க்கை போயிடும்டா.
நீ சொல்கிறது சரிதான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இவங்க கிடையாதுடா. இவங்க வட்டியை எப்படி வாங்குவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீ கரெக்டாக கட்டுற ஆளுன்னு தான் நான் உன்னை இவங்கள்ட்ட கூட்டிகிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் இவங்க தான் கேட்டதுமே பணம் தருவாங்க. என்ன சொல்கிற நீ? ஆமாம், இவங்கள்ட்டலாம் ஒரு வாக்கு கொடுத்தது தான். அது அவங்க அது எப்படியாவது கண்டிப்பாக நடத்தியே தீருவாங்க. அப்படியா? ஆமாம். சரி, முதல்ல நீ அதை விட்டு முதல்ல வா, நம்ம போய் பையனை பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி உங்கள் அப்பா வந்திருப்பார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் தம்பி உங்கள்கிட்ட சொல்கிறான். அவங்களுக்கு அழுகழுகியாக வருது. நீங்கள் தேம்பி தேம்பி அழறீங்க. உங்கள் தம்பியாக வந்துட்டு, அக்கா அழாதக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா, அழாத. இல்லைடா, நீ எந்த தப்பும் பண்ணலை. நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நீ எந்த தப்பும் பண்ணலை. அவ்வளோதான், என் வாழ்க்கை இதோட போயிடுச்சு, அவ்வளோதான். நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒருவர் கூட நான் பார்க்கல. இன்றைக்கி நான் டீ கொடுக்கும்போது அவர் வந்தாரான்னு கூட எனக்கு தெரியலடா. அங்கே பார்க்கல, வந்தாங்க, பிடிச்சிருக்குன்னாங்க, கல்யாணம்ன்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தம்பி ஹக் பண்ணி செம்மையாக அழறீங்க. உங்கள் தம்பிக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் அக்காவுக்கு இவ்வளோ கஷ்டமே அந்த மாதிரி. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த சண்டேவும் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சாரியெல்லாம் கட்டி விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் தான் வந்துட்டு நடக்குது என்கேஜ்மெண்ட். அவங்களே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டோட அப்பா, அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் வந்திருக்காங்க. உங்கள் சொந்தக்காரங்களாம் யாரையுமே நீங்கள் கூப்பிடல. ஸோ உங்கள் சைட்லேருந்து அவங்க மட்டும்தான். நான் நம்மளோட உங்களோட அந்த காசு கொடுத்தால, ஸோ அவருமே வந்துட்டு அப்படி தான், அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டும் வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே கல்யாண பத்திரிக்கையும் வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு 2 பேரும் மோதிரத்தை மாற்றிக்கோங்கன்னு சொன்னோடனே தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அது ஷுகா. ஸோ ஐ திங்க் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது நம்ம ஷுகா. நீங்கள் பார்க்குறீங்க, இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஷுகாவுமே வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. இவளை எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பார்க்குறாரு. ஆனால் அவரோட கண்ணு ஃபுல்லாக செம்ம கோவம். பிகாஸ் அவருக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டமே கிடையாது அந்த மனுஷனுக்கு. நீங்கள் அலறீங்க, அவர் கோவப்படுறாரு. அதுதான் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட். மற்றபடி 2 பேருக்குமே இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் தாட் இதே தான். இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்தோம் இதே தான் தாட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு மேரேஜுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த 1 வீக் எல்லாமே பரபரப்பாக நடக்குது. நீங்கள் அந்த 1 வீக்கில் ஒரு 2 நாள் தான் ஸ்கூல் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை ஸ்கூல் போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கல்யாணம் வரைக்கும். நீங்களாம் வந்துட்டு, அம்மா ப்ளீஸ்மா நான் போகிறேம்மா, இல்லைம்மா எனக்கு வேணாம், கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க எங்கேயும் போகக்கூடாது, சரிங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ரூம்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க, அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ வந்துட்டு கல்யாண நாளுமே வருது. ஸோ மாப்பிள்ளையும் மணமேடையில் உட்காண்ட்ருக்காரு. அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு போனோடனே கெட்டி மேளங்கிறாங்க. தாலி உங்கள் கழுத்தில் ஏறுது, நெத்தியில் குங்குமம் வைக்கிறாங்க. உங்களுக்கு என் வாழ்க்கையில் இந்த 2 வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க. ஸோ சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு தோணுது, கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, இவர் தான் என் ஹஸ்பண்ட், என் வாழ்க்கை இதுக்கப்புறம் இவர் கூட தான். அப்பா அம்மாவை பார்க்க முடியாது, தம்பியை பார்க்க முடியாது, ஸ்கூல் போக முடியுமா, காலேஜ் படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. மண்டபத்துலேருந்தே அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. அங்கே போனதுமே ஷுகா அப்படியே கழுத்தில் இருக்க மாலை அப்படியே தூக்கி எறிகிறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம பயமாயிடுச்சு. டக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன அவர் பண்ணுறாரு, இவர் இவ்வளோ கோவக்காரரா, இது தெரியாம எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக பயந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் அத்தை இருந்துட்டு, ஏ ஷுகா என்ன பண்ணிகிட்ருக்கே, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த 2 வாரமாக இன்னொரு தலையாட்டி பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஷுகா கத்துறான். உங்களுக்கு முடியல. ஏன்னா உங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோ உங்கள்கிட்ட கத்தி கூட பேச மாட்டாங்க. நீங்கள் பயந்துட்டு நிற்கிறீங்க. அப்போ ஷுகாவோட அப்பா இருந்துட்டு, ஷுகா என்னத்தை பேசிகிட்டு இருக்க,
நீங்கள் வாயவே திறக்காதீங்க. இந்த எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும் தான். கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்ன என்னை வெறுப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, அவ கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. அந்த மாரி சொல்லிட்டு அவரு வந்துட்டு ரூமுக்கு போயிறாரு. ஓகேடா ஹர்மீஸ், இதோட இந்த அ ஒன் ஷாட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஆக்சுவலி அவங்க என்ட்ட 2 ஷாட் கேட்டாங்க. ஸோ அதனால 2 ஷாட் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒன் ஷாட் ஐ மீன் 2 ஷாட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் புடிச்சிருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அண்ட் ஹேப்பி பர்த்டேக்கா. பாய்.